வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஏவுகணை தாக்குதல், தரைமட்டமாக கிடக்கும் ஸ்டேலிய தலைநகர். ஹமாஸின் தலைமை தளபதி கொலை, ஸ்டேலிய தாக்குதலின் விபரீதம். போருக்கு பொதுமக்களை அழைக்கும் ஹமாஸ், பாலஸ்தீன குழு வெளியிட்ட அறிக்கை. ஸ்டேலின் சமீபத்திய தாக்குதல், ஸ்டேல் இன்னும் ஐசிஜியை புறக்கணித்து வருவதை காட்டுகிறது, வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. முடிவுக்கு வருகின்றதா உக்ரைன் போர், புடின் அறிவிப்பால் குழப்பத்தில் நேட்டோ. ஸ்டேல் மீது கடந்த 4 மாதங்களாக ஏவுகணை தாக்குதல் இல்லாத நிலையில் தலைநகர் டெல் அவிவ் மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடான ஸ்டேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் 7 திடீர் தாக்குதல் நடத்தினர். இதற்கு ஸ்டேல் ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. கடந்த 7 மாதங்களாக நீடித்து வரும் போரில் இதுவரை 36,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். கடந்த 4 மாதங்களாக, அதாவது ஜனவரி மாதம் முதல் ஸ்டேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் எதுவும் நடத்தாமல் இருந்தனர். இந்நிலையில் ஸ்டேல் தலைநகர் டெல் அவிவ் நகர் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பின் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காசா முனையில் இருந்து அடுத்தடுத்து ஏவப்பட்டதாக ஹமாஸின் அல் அஹ்ஸா டிவி தெரிவித்துள்ளது. இதையடுத்து ராக்கெட் வாயிலாக தாக்குதல் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக டெல் அவிவ் நகர மக்களை ஸ்டேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பான அபாய ஒலி எழுப்பப்பட்டதை அடுத்து நகரின் பல பகுதிகளில் நின்றிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடும் வீடியோவை ஸ்டேல் நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இருப்பினும் உயிர் பலி அல்லது எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் எதுவும் இல்லை என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரஃபாவில் நடந்த தாக்குதல் குறித்து ஸ்டேலிய ராணுவம் 2வது அறிக்கையை வெளியிட்டுள்ளது. துல்லியமான வான்வழி தாக்குதலில் 2 மூத்த ஹமாஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அதில் மேற்கு கரையில் உள்ள ஹமாஸின் தலைமை தளபதி ஜாசின் ரஃபியா என்பவரும் அடங்குவார். முன்னதாக ஸ்டேலிய ராணுவம் ஒரு ஹமாஸ் வளாகத்தை தாக்கியதாக கூறியதுடன் தாக்குதல் மற்றும் கூடார முகாம்களில் ஏற்பட்ட தீ விபத்துகளின் விளைவாக அப்பகுதியில் உள்ள பல பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக அறிக்கைகள் கூறியது. இந்நிலையில்தான் ஹமாஸின் தலைமை தளபதி உட்பட 2 முக்கிய தலைவர்கள் இறந்துள்ளதாக ஸ்டேலிய ராணுவ படை தெரிவித்துள்ளது. காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவில் ஸ்டேலிய ராணுவத்தின் படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீனியர்கள் எழுந்து அணிவகுத்து செல்ல வேண்டும் என்று ஹமாஸ் கூறுகிறது. கடந்த தாக்குதலில் IDF 2 ஹமாஸ் மூத்த தளபதிகளை கொன்றதை அடுத்து இந்த தகவலை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. இடம்பெயர்ந்தவர்களின் கூடாரங்களுக்கு எதிராக கிரிமினல் ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்த கொடூரமான சியோனிச படுகொலையின் வெளிச்சத்தில் மேற்கு கரை, ஜெருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள எங்கள் மக்களுக்கு எதிராக நடந்து வரும் சியோனிச படுகொலைக்கு எதிராக எழுந்து கோபத்துடன் அணிவகுத்து செல்லுமாறு நாங்கள் அழைக்கிறோம் என்று பாலஸ்தீன போராட்டக்குழு ஒரு அறிக்கையில் கூறுகிறது. பாலஸ்தீனிய மனித உரிமைகளுக்கான மையத்தின் வழக்கறிஞர் இட்ரைஸ் டினோ மேரினியெல்லோ அல் ஜசீராவிடம் ரஃபா மீது ஸ்டேலின் சமீபத்திய தாக்குதல் ஸ்டேல் இன்னும் ஐசிஜியை புறக்கணித்து வருவதை காட்டுகிறது என்று கூறியுள்ளார். ரஃபாவில் மேற்கொள்ளப்படும் இந்த பயங்கரமான தாக்குதல்கள் சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தற்காலிக நடவடிக்கைகளை ஸ்டேலிய அதிகாரிகள் முற்றிலுமாக புறக்கணித்து வருவதை காட்டுகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு ரஃபாவில் எந்தவொரு இராணுவ நடவடிக்கையையும் நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு ஐசிஜி உத்தரவிட்டது என்று மேரினியெல்லோ கூறினார். காசாவில் பாதுகாப்பான இடம் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு மக்களை வலுக்கட்டாயமாக மாற்றுவது மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகும் என்று மேரினியெல்லோ மேலும் கூறினார். ஐசிஜேயின் தீர்ப்புகளை ஸ்டேல் பின்பற்றுவதை உறுதி செய்வது இப்போது ஐநாவின் கடமை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சமூகத்தின் அவசர நடவடிக்கை பாதுகாப்பு கவுன்சிலின் உடனடி அமர்வாக இருக்க வேண்டும். இது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும் என்று மேரினியெல்லோ மேலும் கூறியிருக்கிறார். உக்ரைன் மீதான போருக்கு முடிவு கட்டும் வகையில் தாம் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு தயார் என்று புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் நேட்டோ நாடுகள் உக்ரைன் விடயத்தில் தலையிடாமல் இருந்தால் இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியம் என்று புடின் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. எனினும் உக்ரைன் நாட்டில் பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. அதனை அப்படியே தக்க வைக்க இந்த யுத்த நிறுத்த நாடகத்தை புடின் அரங்கேற்ற நினைக்கிறாரா என்பது தெரியவில்லை. ரஷ்யா பல ஆயிரம் ராணுவத்தையும் பல தளவாடங்களையும் இந்த யுத்தத்தில் இழந்துள்ளது. இந்நிலையில் தம்மை மேலும் பலப்படுத்த கால அவகாசம் தேவை
தேவை. இந்த நிலையில் இப்படி ஒரு நகர்வை புடின் மேற்கொண்டிருக்கலாம் என்று அமெரிக்கா கருதுகிறது. இது எவ்வாறு இருப்பினும் ரஷ்யா தற்போது தெரிவித்துள்ள கருத்தை உக்ரைன் அதிபர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றாலே இது நடைமுறைக்கு சாத்தியமாகும். இதுபோலவே 2014ஆம் ஆண்டு உக்ரைன் நாட்டின் கிரீமியா என்ற பெரும் பகுதியை ரஷ்யா திடீரென ஆக்கிரமித்துக் கொண்டது. அதுபோலவே அதன் பின்னர் தற்போது படையெடுத்து பல நகரங்களை கைப்பற்றியும் உள்ளது. இது மீண்டும் நடக்காது என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால் உக்ரைன் நன்றாக பரிசீலனை செய்துதான் ஒரு முடிவை எட்டும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.